ஏ டாக்டர் பாரதி ராஜனா பெரிய இவனா அப்படின்னு கேட்ட தமிழ்நாடுங்க இது. அப்படிப்பட்ட ஆள் வந்து பயங்கரமான ஒரு பேர் எடுத்து இப்போ வந்து தமிழ்நாட்டையே பெருமைப்படுத்தி நம்மளை விட்டு மறைஞ்சிட்டாருங்க. ஸோ டேரக்டர் பாரதி ராஜா சார் அவர்கள் என்னன்னா உன்னதமான செயல்கள் வந்து நிறைய பண்ணியிருக்காரு. அதுவும் படங்கள் மூலியமா, தன்னோட படங்கள் மூலியமா கிராமத்தை வந்து ஹீரோவா காட்டின ஒரே ஆள் வந்து டேரக்டர் பாரதி ராஜா சார் அவர்கள் தான். அவர் வந்து வரக்கூடிய காலகட்டத்தில் அவர் சினிமாவுக்கு உள்ள வரப்போ அவர் 1941 அள்ளிநகரம் தேனி மாவட்டத்தில் வந்து பிறந்தாருங்க. ஸோ அங்கே வந்து சினிமா ஆசைகள் வந்து நிறையா இருந்தாலும் அங்கே வந்து நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, அங்கே வந்து நம்மளால் மேலே வர முடியாது அவருக்கு தெரிஞ்சும் சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து அவர் கேட்ட ஒரே கேள்வி என்னன்னா, நீனா ஒரு ஆளா, நீனா வந்து இங்கே என்ன பண்ண போற, இங்கே இருக்கிறவங்களுக்கே வேலை இல்லை, இங்கே இருக்கிறவங்களுக்கே கதை இல்லையாமா, நீ தேனியிலேருந்து வந்து கிழிக்க போறியா அப்படின்னு ஃபேஸ் டு ஃபேஸ் கேட்ட சில காலங்கள்லாம் இருந்துச்சு. அதை பாரதி ராஜா அவர்களும் வந்து சில பல இன்டர்வியூஸ்லாம் சொல்லியிருப்பாரு. அவர் வந்து உள்ள வரப்போ என்னன்னா அவரோட கதைகளும் சரி, அவரோட ஸ்க்ரீன் பிளேயும் சரி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மக்கள் கிட்ட வந்து அது பிடிக்கும். ஆனால் அங்கே இருக்கிற ப்ரொடியூசருக்கும் சரி, அங்கே இருக்கிற சக டேரக்டருக்கும் சரி, இவரை பார்த்தாலே வந்து பிடிக்காத விஷயம். பாரதி ராஜானா ஒரு ஆளே இல்லைங்க, அவர்னா வந்து என்ன பண்ண போறாருன்னு கேட்ட காலத்தில் அவர் வந்து ஃபர்ஸ்ட் 1977 16 வயது நிலைன்னு சொல்லி ஒரு படத்தை வந்து எடுத்தாருங்க. இப்போ கூட தாய்க்கலவையில் ராதிகா மேம் வந்து சொன்ன ஒரே ஒரு விஷயம், எனக்கு பல டேரக்டர் வந்தாலும் 1000 டேரக்டர் வந்தாலும் எங்களோட பாரதி ராஜா சார் மாதிரி வராது. ஏன்னா என்னோட முதல் படத்தில் நான் என்ன நடிச்சேனே தெரியல, என்ன பண்ணனே தெரியல, என்னை அப்படியே சூப்பராக நடிக்க வச்சிட்டாருங்க. அதுதான் பாரதி ராஜாவோட ஸ்பெஷல். அப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து கொடுத்து வந்து பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சுங்க. தமிழ்நாட்டில் வந்து கிராமத்தை வந்து இவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காங்க, கிராமத்தில் எப்படின்னா பண்ணலாமான்னு சொல்லி காமிச்ச ஒரே ஒரு டேரக்டர் வந்து நம்ம பாரதி ராஜா மட்டும்தான். அது தொடர்ந்து என்னன்னா பயங்கரமான பெரிய பெரிய ஹிட் கொடுத்தாரு நம்ம பாரதி ராஜா சார் அவர்கள். என்னென்ன படம் பார்த்தீங்கன்னா, அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை, கருத்தம்மான்னு சொல்லி பல சூப்பரான ஹிட் வந்து அப்பவே வந்து என்னன்னா நம்ம தாத்தா பாட்டி நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு படமாவே இருந்துச்சு. இப்போ வரையுமே என்னன்னா கேடிவில ஜெயா டிவில போட்டால் அந்த படத்தை உட்காந்து பார்க்குற ஆளே கிடையாது. பயங்கரமா எல்லாருமே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டாப் மோஸ்ட் பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்த அவரு இன்னைக்கு வந்து நம்மளை விட்டு போனது பார்த்தா ரொம்பவே வருத்தமா இருக்குங்க. அவரோட முக்கியமான படமான திருச்சிற்றம்பலத்துல அவரை பார்க்காத ஆளுங்க கிடையவே கிடையாது. ஏன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸும் சரி, அவரோட டைலாக்கும் சரி, என்னையே தமிழ் மக்களே அப்படின்னு பேசுற அந்த டோனும் இப்போ வரையுமே எல்லாருமே பிடிச்சி ரொம்ப ரசித்து பேசிட்டு இருப்பாங்க. இப்போ என்னன்னா நம்மளை விட்டு மறைஞ்சிருக்காரு. அவர் என்னதான் வந்து நம்மளை விட்டு மறைஞ்சாலும் அவரோட கதைகளும் அவரோட கதாபாத்திரங்களும் அவர் அறிமுகப்படுத்தின ரஜினி சார், கமல் சார், ஸ்ரீதேவி மேம் இவங்க எல்லாருமே வந்து டாப் மோஸ்ட் ஆக்டர் ஆகிறதுக்கு மெயின் காரணமே நம்ம பாரதி ராஜா சார் அவர்கள் தான். நானும் எங்கள் லவுண்டர் மீடியாவும் பாரதி ராஜா சார் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட ஆத்மா சாந்தி நாங்கள் வேண்டி வரோம் சார். இந்த வீடியோ கடைசி பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.